கேள்வி: இயற்கையின் மீது நமக்குள்ள பொறுப்புணர்வு பற்றி உங்கள் மனநிலை என்ன? கேள்வி: மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கேள்வி: சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? கேள்வி: உங்கள் வாழ்வில் எதிர்பாராத தடைகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? கேள்வி: வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? கேள்வி: வெற்றிக்கு அடிப்படை காரணங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? கேள்வி: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த உங்கள் மனப்பான்மை என்ன? கேள்வி: நன்றி உணர்வு பற்றி உங்கள் கருத்து என்ன? கேள்வி: பகிர்ந்து வாழ்தலின் முக்கியத்துவம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? கேள்வி: இயற்கையின் மதிப்பை உணர்வது எப்படி உங்கள் மனநிலையை பாதிக்கிறது? கேள்வி: இயற்கையின் மீது நமக்குள்ள பொறுப்புணர்வு பற்றி உங்கள் மனநிலை என்ன? சரியான விடை: இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. விளக்கம்: இயற்கையுடன் இணைந்து வாழும் மனிதனின் உளவியல் நிலை அவனது ஆரோக்கியமான மனநிலைக்கு அடிப்படையாக அமைகிறது. இயற்கையை பாதுகாக்கும் பொழுது மனிதன் தன் வாழ்வின் அடிப்படை நோக்கத்தை புரிந்து கொள்கிறான். இந்த புரிதல் அவனுக்கு ஆழமான மனநிறைவையும் வாழ்வின் மீதான பொறுப்புணர்வையும் வழங்குகிறது. கேள்வி: மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சரியான விடை: பிறருக்கு உதவுவது நமக்கும் நன்மை தரும். விளக்கம்: மனிதன் பிறருக்கு உதவும் போது அவனது மனதில் நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. இந்த உதவும் மனப்பான்மை அவனுக்கு மன அமைதியையும் சமூகத்தில் மதிப்பையும் தருகிறது. மேலும் பிறருக்கு உதவும் செயல்கள் மூலம் தன்னுடைய திறமைகளையும் வளர்த்துக்குகிறான். கேள்வி: சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை எப்படி பார்க்கிறீர்கள்? சரியான விடை: அனைவரும் சமமாக வாழ முயல வேண்டும். விளக்கம்: சமூகத்தில் சமத்துவ மனப்பான்மை கொண்ட மனிதர்கள் மன அமைதியுடன் வாழ்கிறார்கள். ஏற்றத்தாழ்வுகளை களைவதற்கான முயற்சிகள் சமூகத்தின் ஒட்டுமொத்த மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இத்தகைய சிந்தனை முறை தனிமனித வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது. கேள்வி: உங்கள் வாழ்வில் எதிர்பாராத தடைகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள்? சரியான விடை: மாற்று வழிகளை தேடுதல். விளக்கம்: வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் தடைகளை சவால்களாக பார்க்கும் மனப்பக்குவம் மிக முக்கியமானது. புதிய வழிகளை கண்டறியும் திறன் மனித மனதின் தகவமைப்பு திறனை வெளிப்படுத்துகிறது. இத்தகைய மனப்பான்மை கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் முன்னேற வழி காண்பார்கள். கேள்வி: வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை எப்படி பார்க்கிறீர்கள்? சரியான விடை: இரண்டும் வாழ்க்கையின் அங்கம். விளக்கம்: வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் இயல்பானவை என்ற புரிதல் மன பக்குவத்தின் அடையாளம். இந்த சமநிலை சிந்தனை மனிதனை உணர்ச்சி வசப்படாமல் காக்கிறது. வாழ்வின் இரு பரிமாணங்களையும் ஏற்றுக்கொள்ளும் மனநிலை ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகுக்கிறது. கேள்வி: வெற்றிக்கு அடிப்படை காரணங்கள் பற்றி உங்கள் கருத்து என்ன? சரியான விடை: சூழ்நிலைகளின் ஒத்துழைப்பும் அவசியம். விளக்கம்:
தனிமனித முயற்சிகளுடன் சூழ்நிலைகளின் ஆதரவும் வெற்றிக்கு அவசியம் என்ற புரிதல் யதார்த்தமான மனநிலையை காட்டுகிறது. இந்த புரிதல் மனிதனை அகந்தையில் இருந்து காத்து கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தை உணர வைக்கிறது. கேள்வி: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த உங்கள் மனப்பான்மை என்ன? சரியான விடை: அனைவரும் பங்களிக்க வேண்டும். விளக்கம்: சமூக முன்னேற்றத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பும் முக்கியமானது என்ற உணர்வு சமூக பொறுப்புணர்வை வளர்க்கிறது. இந்த கூட்டு பொறுப்புணர்வு தனிமனித மற்றும் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகிறது. மேலும் இது சமூக ஒற்றுமையை வலுப்படுத்துகிறது. கேள்வி: நன்றி உணர்வு பற்றி உங்கள் கருத்து என்ன? சரியான விடை: காட்ட வேண்டியது கடமை. விளக்கம்: நன்றி உணர்வை வெளிப்படுத்துவது மனித உறவுகளை வலுப்படுத்துகிறது. கடமையுணர்வுடன் செயல்படும் மனிதர்கள் சமூகத்தில் மதிப்பையும் மரியாதையையும் பெறுகிறார்கள். இந்த பண்பு சமூக உறவுகளை ஆரோக்கியமாக பேணுவதற்கு உதவுகிறது. கேள்வி: பகிர்ந்து வாழ்தலின் முக்கியத்துவம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? சரியான விடை: சமூக முன்னேற்றத்திற்கு அவசியம். விளக்கம்: பகிர்ந்து வாழும் பண்பு மனித இனத்தின் அடிப்படை குணமாகும். இந்த மனப்பான்மை தனிமனித மகிழ்ச்சியையும் சமூக வளர்ச்சியையும் உறுதி செய்கிறது. மேலும் இது சமூகத்தில் சமாதானம் மற்றும் சமத்துவத்தை நிலைநாட்ட உதவுகிறது. கேள்வி: இயற்கையின் மதிப்பை உணர்வது எப்படி உங்கள் மனநிலையை பாதிக்கிறது? சரியான விடை: மன அமைதி கிடைக்கிறது. விளக்கம்: இயற்கையின் மதிப்பை உணர்ந்து வாழும் மனிதன் உண்மையான மன அமைதியை அடைகிறான். இயற்கையுடன் இணைந்த வாழ்க்கை முறை ஆழமான ஆன்மீக உணர்வையும் வாழ்வின் முழுமையான புரிதலையும் தருகிறது. இது நிலையான மனநிறைவிற்கு வழிவகுக்கிறது.